புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்து அகக்காரணிகள் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், புறக்காரணிகள் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அகக்காரணி என்பது அப்போதைய மனநிலை, கவர்ச்சி, தேவை, அப்போதைய மனப்பான்மை, கருத்தேற்றம் மற்றும் எதிர்பார்ப்பு, இதெல்லாம் புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய அகக்காரணிகள் என்றும், அடுத்ததாக புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய புறக்காரணிகள். இந்த இடத்துல புலன்காட்சி கூறுகள் முர்ஃபி, அங்கே மர்ஃபின்னு இருக்குது, யூஸ்வலாக நம்ம முர்ஃபின்னு வரணும். இது அலைன்மெண்ட்டில் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஆனால் சரியான கூறுகள் என்ன புறக்காரணிகளில் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கவனத்தை பாதிக்கக்கூடிய புறக்காரணிகள் படித்தோம் பார்த்திங்களா. எடுத்துக்காட்டாக தூண்டலின் தன்மை, அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, புதுமை, இயக்கம், திரும்ப திரும்ப தோன்றல், முழுமை பெற்ற உருவம், இவையெல்லாம் புறக்காரணியாக நம்ம பார்க்குறோம். ஆசிரியர்களே, டெட்டு பிஜிடிஆர்பியில் புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய அகக்காரணிகள்லேருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதனால் அகக்காரணிகள், புறக்காரணிகள். அடுத்து புலன்காட்சியினுடைய கூறுகளாக முர்ஃபி குறிப்பிடுகிறார். என்ன? புலன் உணர்வு. அங்கே நம்ம டைப்பிங் எரரு, மர்ஃபின்னு இருக்குது, முர்ஃபி, MURPHY, முர்ஃபி. புலன் உணர்வு 2, நரம்பு மண்டலம் 3, நமது முந்தைய அனுபவங்கள் 4, மனநிலை. இவையெல்லாம் புலன்காட்சியின் கூறுகளாக பார்க்குறோம். புலன் உணர்வு என்பது 5 வகையான புலன் உணர்வு: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு. நரம்பு மண்டலம் 3 வகையான நரம்பு செல்கள்: புலனியக்க நரம்பு செல்கள், புலன் நரம்புகள், அடுத்ததாக இணைப்பு நரம்புகள். இவை மிகச்சிறப்பாக செயலாற்றப்படும் போது புலன்காட்சியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. மேலும் நமது முந்தைய அனுபவங்கள், ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இறுதியாக மனநிலை, மைண்ட் செட் இருப்பதை பொறுத்து புலன்காட்சி அமைகிறது என்று குறிப்பிடப்படுகிறது.